கல் இருக்கு சமம் உங்ககிட்ட என்ன கோரிக்கை? கோரிக்கை உங்களுக்கு தெரியுமில்ல, கல் வந்து கலப்படம்ட்டாங்க. இது புதிய கண்டுபிடிப்பாக இருக்குது. பதநீரை இறக்கி 2 நாள் அப்படியே வச்சா கெட்டு போய் இது கல்லாக மாறுதுன்றாங்க. நம்மெல்லாம் என்ன அந்த பனைமரத்தில் தூக்கில் தொங்க முடியாது, நம்ம மட்டை ரொம்ப உயரமாக இருக்குல்ல, தூக்கில் ஏன் சாகலாம். இப்படியெல்லாம் ஒரு ஐயா பொன்முடியே ஆசிரியராக இருந்தார், பேராசிரியராக இருந்தாங்கிறாங்க. சரி, அவருக்கு தெரியல, ஐயா சபாநாயகர் அப்பாவுக்கும் தெரியலையா? கல் கலப்படம். சரி, நீங்கள் கலப்படம். அப்போ நீங்கள் விற்கிற அந்த பிராண்டி விஸ்கிலாம் அப்படியே தீர்த்தம், கோயில் தீர்த்தம் இல்லையா, புனித நீர் இல்லையா, அதில் எதிலும் கலப்படம் இல்லை. உலகத்திலே தூய நீர் வந்து அப்படியே நேரடியாக கலப்படம் இல்லாத ஒரு மதுன்னா அது மதுன்னு சொல்லக்கூடாது, மூலிகை சாறு. அது பனம்பால் தென்னம்பால், அது கலப்படம் இல்லாத ஒன்று. அதில் சுண்ணாம்பு தேய்ச்சாதான் அது பதநீராகவே மாறும். இந்த அடிப்படையோட தெரியாம நீங்க எப்படி இவ்வளவு ஒரு உயரத்துக்கு வந்தீங்க சொல்லுங்க? கல்லு குடிச்சு செத்தவன் எத்தனை பேரு சொல்லு, சொத்தம் விட்டன் வித்தனம் எத்தனை பேரு சொல்லு, ஒரு பட்டியல் சொல்லு. கல்லு உணவின் ஒரு பகுதின்னு தான் அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. சங்க இலக்கியங்களிலிருந்து எங்களுடைய இந்த கல் எங்க உணவின் ஒரு பகுதியா இருந்து வந்திருக்கு. எங்கள் அதிகமான அவை பெரும்பாட்டியும் கல்லுண்டு பேசிக்கொண்டிருந்தாங்கன்னு இருக்குது. நாங்க இன்னும் விழா காலங்களில் கல் உண்டு. அது எங்களுக்கு ஒரு மது, அது ஒரு போதைங்கிறதே எங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு தெரியுது. அப்ப பெருந்தலைவர் காலத்துல கல் கடை போடணும்னா, ஐயா கல் குடிச்சா பசிக்காதியா அது அப்படின்னு சொல்லும்போது, அது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டதா கூட சொல்லுவாங்க. அவங்க கல்லுக்கு எதிராக இருந்திருக்காங்க. நீங்க கல்லுண்ணாமே சொல்லிட்டாரு உங்க பாட்டனார் வள்ளுவ பெருமகனாரும்பாங்க. அப்ப கொல்லான் புலான் உள்ளான எல்லா உயிர்களும் கைவிப்பி தொழும்னு சொல்லிட்டாரு என்றான். அதே கொலையில் கொடியோர வேந்தறுத்தல் களை கட்டதனோடு நேருங்கிறார். பையங்கூல் களை கட்டதனோடு நேருங்கிறார். ஒரு மண்ணை வந்து துரோகியை கொல்றது வந்து நிலத்துல களை எடுக்கிறதுக்கு சமம்டாங்கிறாரு. அதையா காரணம் தெரியாம இருந்து கேள்வி கேட்டீங்கன்னா போதும். இப்ப மற்ற மாநிலங்கள்லாம் கல் இருக்கும்போது இதுல ஏன் தடை செய்யப்படுதுன்னா, மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கு சாராய ஆலை இல்லை, இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு சாராய ஆலை இருக்கு. கல்கடையை திறந்து விட்டா எவ்வளவு குடிக்கிறவனா இருந்தாலும் 2 லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது. கல் ஏன் உணவின் ஒரு பகுதினா, உணவு மட்டும்தான் மனிதன் போதும்னு சொல்லுவான். கல்லை குடிச்சவனா 2 லிட்டரு அல்ல 2.5 லிட்டரு குடிச்சிட்டா போதும்னுவான். நீங்க வேணா சோதிச்சு பாருங்க. மற்ற போதை பொருள்கள்லாம் குடிச்சாலும் மட்டையாகி சாகிற வரைக்கும் விழுகிற வரைக்கும் குடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். இது போதும்ன்றான். அந்த மாதிரி இந்த போதும்னு ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறப்ப இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடி செத்தவரில் ஒருத்தர் பேட்டி கொடுக்கும்போது அந்த குடும்பத்தொருவர் 500 ரூபா எங்களுக்கு கூலி, அதை டாஸ்மார்க் கடையில் போய் குடிக்க போனால் 500 ரூபாயும் போயிடுது. இது ஒரு பொட்டலம் 60 ரூபாய்க்கு விற்கிது இந்த சாராயம். 2 பொட்டலம் 120 ரூபாய்க்கு குடிச்சா எங்களுக்கு போதுமானதா இருக்கு, மீதியை நாங்கள் கொண்டு போயிடுறோம் வீட்டுக்குங்கிறாரு அந்த காசை. அப்போ கல் அது மாதிரி தான். 1 லிட்டரு 50 ரூபா வச்சா கூட 2 லிட்டரு குடிச்சா 100 ரூபாய்க்குள்ள போயிடுது. ஒரு தொட்டுக்கிறத ஊறுகாய சுண்டலை வாங்கி சாப்பிட்டா கூட 100 ரூபா 110 ரூபாயிட முடிஞ்சிடும், மீதி காசை வீட்டுக்கு கொண்டு போயிடுவான். அப்போ கல்லு கடையை திறந்து விட்டா குடியானவன் விவசாயி பெருங்குடி மக்கள் பொழைச்சிக்கிடுவான். இந்த உழைக்கும் மக்கள் ஏதோ 2 லிட்டரு 3 லிட்டரு கல்லை குடிச்சு உழைப்பின் களைப்பு தெரியாமல் போயிடுவான். ஆனால் டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறான். சரிதானே? அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த டாஸ்மார்க் வியாபாரம் படுத்தா இவங்க காய்ச்சி விற்கிற வியாபாரமும் படுத்துக்கிறோம். அதனால அந்த கல்லை மது என்று சொல்லி அதை தடுத்து விட்டுட்டு இந்த பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் கோயிலில் விற்கிற தீர்த்தம் புனித நீர் அதை எல்லாரும் வாங்கி பருகலாம்னு அப்படி வச்சுட்டு, அப்புறம் இது மாதிரி நின்று உங்க அப்பாவா சொல்றேன், போதையின் பாதைக்கு செல்லாதீர்கள், உங்க அருமையான உடம்பை ஏன் நீங்கள் கெடுத்துக் கொள்கிறீர்கள், தயவு செய்து யாரும் குடிக்காதீர்கள். அது துண்டிச்சா ஏன் அந்த மாவட்டத்தில் டாஸ்மார்க் சரக்கு வியாபாரம் குறைஞ்சிருக்கு, கலெக்டர் ஆய்வு செய்கிறார். செய்தி என்ன எந்த மாதிரி நாட்டில் வாழ்கிறோன்னு நீங்கள் தான் சொல்லணும். அதை திரும்ப திரும்ப சொல்லணும். குடிச்சிட்டு பாட்டில் கொடுத்தா 10 ரூபா தருவோம், பாடையில் படுத்திங்கன்னா 10 லட்சம் தருவோம். இதுதான் இங்கே இருக்கிற நிலைப்பாடு, கோட்பாடு.